தலைவலிகள் இந்த லொக்கேஷனில், இந்த லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு தலைவலி இருக்கா? அதாவது முன்பக்க தலைவலி எக்ஸாக்டாக ஃப்ராண்டல் இந்த இடத்துலைங்க ஆரம்பிக்கும், டெம்பிள் ரீஜன்ஸில் வலிக்கும். தலைவலி வந்து புருவங்களில் இங்கே ஆரம்பிக்கும், கண்ணை சுற்றி வலிக்கும். புருவங்களோட மேல் பகுதி இங்கே இந்த இடமெல்லாம் ரேடியேட் ஆகிற மாதிரி, காதோட மேல் பகுதி இங்கே டெம்பிள் ரீஜன்ஸ்லேயும் வலிக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து கழுத்தோட பின் பகுதியிலையும் தலையோட முடிவு அந்த பகுதியிலையும் வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வலி உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு, நாள்பட்டு இருக்குது, சமீப காலமாக அப்பப்போ வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை நாங்கள் அப்பப்போ மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். மெடிசன் எடுக்கிற வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அல்லது கண்டினியூஸாக மெடிசனில் இருக்கிறோம், 1 நாள் 2 நாள் மெடிசன் இல்லைன்னா கூட தலைவலி வந்துடுற மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த பிரச்சனை ஏன் வருது, எதனால் நடக்குது, உள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு, இது ஒரு பிரச்சனையோடைய அறிகுறியா, இதுக்கான சொல்யூஷன், பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன? ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காங்கிறதையும் கூடுதலாக ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இந்த தலைவலி வரும்போது கவனிச்சிங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், நாசியான்னு சொல்கிறது, ஒமட்டுற மாதிரி இருக்கும். வாமிட் வராது, ஒமட்டுற மாதிரி இருக்கும். இது சிலருக்கு வந்து வாமிட் பண்ணாதான் அந்த தலைவலி குறையும். 24 hours 48 hours, அதாவது 2 நாள் வரைக்குமே கண்டினியூஸாக தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பர்டிகுலராக ஒரு பாயிண்டில் அப்படி குத்துற மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த வலி கண்டினியூஸாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாமிட் எடுத்தால் தான் அது சரியாகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சிலர் வாமிட் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக குறையிற மாதிரி இருக்கும். அடுத்தது ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய சுச்சுவேஷன், ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோவம் வர மாதிரி இருக்கும். கண்கள் செவந்துக்கிற அளவுக்கு டென்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப கண்கள் சார்ந்த பிரச்சனை, கண்ணை உறுத்துற மாதிரி இருக்கிறது, அழுந்துற மாதிரி இருக்கிறது, மண்ணு விழுந்தால் எந்த அளவுக்கு அழுந்தும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது. அடுத்தது ரொம்ப ஒரு மாதிரி பவர் வேரியேஷன்ஸ், பிளர்ராக ஆகிற மாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனை, காற்று பட்டா தண்ணி வடிகிற மாதிரி இருக்கிறது. அண்ட் புளிப்பு சுவை அதிகமாக சாப்பிடணும்னு விரும்புறது, சாப்பிட்டா தொந்தரவு பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும், எது கழிக்கிறது, நெஞ்சு கழிக்கிறது, புளிச்ச ஏப்பங்கள் மாதிரி இருக்கிறது. எண்ணெய் மசாலா இந்த உணவுகளும் சேர்ந்து சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனைகள் பண்ணும். ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இருக்கும், நெஞ்சு கரிக்கிறது, நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கிறது, சாப்பிட்டா அடுத்த வேளை பசிக்காத மாதிரி ஒரு உணர்வு. ரொம்ப முக்கியமாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பீங்க. 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தடவையாவது முழிப்பீங்க, அல்லது லேட்டாக தூக்கம் வரும். ஸோ இது எல்லாம் இருக்குங்க. வெரிகோஸ் வெயின்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ட்ரீட்மெண்ட்டை பித்தப்பையை சரி பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனை சரியாகுங்க. இதுதான் உங்கள் உடம்பு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்னிங் சிக்னல். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.